சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். சமாதானம் என்றால் என்னவென்று தெரியாது. தாங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாதபடியினால் செல்லுகிற இடமெல்லாம் சமாதானத்தை குலைக்கிறவர்கள். ஆனால் கடவுளுடைய நாமத்தை பற்றி பேசுவார்கள், ஜெபிக்கிறோம் என்று சொல்லுவார்கள், வேதம் வாசிக்கிறோம் என்று சொல்லுவார்கள். இதை யாரை பார்த்து பவுல் எழுதுகிறார்? யூதர்களை மையமாக வைத்து, குறிப்பாக யூதர்களை மையமாக வைத்து புறஜாதிகளையும் இணைத்து சொல்லுகிறார். கடைசியில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. என்ன துக்ககரமான வார்த்தை! தெய்வத்தை பற்றிய உணர்வு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள், தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தெய்வ பயம் இல்லை. தெய்வத்தை நம்புவதற்கும் தெய்வ பயத்தோடு தங்களுடைய வாழ்க்கையை இணைப்பதற்கும் பெரிய வித்தியாசம். மலைக்கும் அடுவுக்குமான வித்தியாசம் என்று சொல்லலாம், வானத்திற்கும் பூமிக்குமான வித்தியாசம் என்று சொல்லலாம். இந்த சங்கீதம் 14ஆம் சங்கீதம் சரி, 53ஆம் சங்கீதம் சரி, இந்த 3 வசனங்களையுமே மனிதனுடைய யதார்த்த நிலைமையை, குறிப்பாக கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறோம் என்றும், ஆனால் தங்களுடைய வாழ்க்கையில் அதை பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள். சங்கீதம் 10ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். கடவுளை தேடாமல் இருப்பதற்கு காரணம், கடவுளை அவருடைய வழியின்படி தேடாமல் இருப்பதற்கு காரணம் தன்னுடைய கர்வம், தன்னுடைய சுயநீதி, தன்னுடைய பெருமை, தான் செய்கிறது பேசுகிறதை வைத்து கடவுள் என்னை ஏற்றுக்கொள்ளுவார் என்ற நினைப்பு. அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே, அவன் நினைவினுடைய தோற்றம், நினைவுகள் எல்லாம் கடவுள் அங்கே இருப்பாராக இருக்கும், ஆனால் அவருக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை, தேவன் இல்லை என்ற நினைவு. கடவுள் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார், தாம் யார் என்று வெளிப்படுத்தியிருக்கிறார், அதை பற்றி அக்கறை இல்லாமல் வாழுகிறார்கள். இப்படி முதல் 3 வசனங்களிலே, சங்கீதம் 14ம் 53ம் முதல் 3 வசனங்களிலே நடைமுறை நாத்திகம் அதனுடைய தன்மைகளை சொல்லுகிறார், அதிலாவிட்டால் அதனுடைய பின்னணியை சொல்லுகிறார். பவுலும் அதை எடுத்து பயன்படுத்துகிறார். இப்பொழுது 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லியும் தங்களுடைய வாழ்க்கையிலே கடவுளுக்கும் தங்களுக்கும் சம்பந்தமில்லாமல் வாழுகிறவர்களை பற்றிய 4 குணாதிசயங்களை சொல்லுகிறார். verses 4 to 7 of Psalm 14 and the related passage in the identical passage in Psalm 53 deal with the fourfold aspects of the traits of ungodly or the atheists, those who have atheism in their hearts. தங்களுடைய இருதயத்திலே கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திக தன்மையை பெற்றிருக்கிறவர்கள், அதற்கான முன்னுரையைத்தான் முதல் 3 வசனங்களிலே அவர்களை பார்த்தோம், அந்த பின்னணியை பார்த்தோம். அவருடைய 4 தன்மைகள் என்ன? 4ஆம் வசனத்திலே, அக்கிரமக்காரர்கள் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ, அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை. கடவுள் இருக்கிறார் என்று சொல்லியும் தங்களுடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய தன்மைகளை பிரதிபலிக்காதவர்கள், தங்களுடைய வாழ்க்கையிலே கடவுளுக்கு பயப்படுகிற பயம் இல்லாதவர்களுடைய முதலாவது தன்மை ஆராதனையிலே குளறுபடி, போலியான ஆராதனை, புத்தி இல்லாத ஆராதனை, மாயமாலமான ஆராதனை. வேதத்தின் பல பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயிலே இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லுகிறார். அதாவது ஏசாயா சொன்னதை மேற்கோள் காட்டி சொல்லுகிறார். நீங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள் என்றால், உங்களுடைய உதடுகள் என்னை அறிக்கையிடுகிறது, யெகோவாவை அறிக்கையிடுகிறது, உங்களுடைய இருதயமோ தூரமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் இதை படிக்கிறோம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ, இதே வார்த்தை தான் தேவன் இல்லை என்று தன் மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லுகிறான் என்று சங்கீதம் 14:1 சங்கீதம் 53:1 படிக்கிறோம். தங்கள் இருதயத்திலோ அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். இதே மதிகட்டவருடைய வாழ்க்கை பற்றி சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கை முறை, ஆராதிக்கிறார்கள், உதடுகளினால் துதிக்கிறார்கள், பேசுகிறார்கள், ஆனால் அவர்கள் இருதயம் கடவுளை விட்டு தூரமாய் விலகி கொண்டே இருக்கிறது. இதுதான் இன்றைய யதார்த்த நிலைமை. அதே போல் கொலோசையில் பவுல் சொல்லுகிறார், இன்றைக்கு அநேகருடைய ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனையாக இருக்கிறது என்றால், மாயமாலமான தாழ்மையான ஆராதனை என்று, தொடாதே ருசியாதே என்று வெளிப்புறமான கற்பனைகளை பேசுகிறார்கள். அப்படி பேசிவிட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்?
மாயமாலமான ஆராதனையை கடைபிடிக்கிறார்கள். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்திலே இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றுக்கும் பிரயோஜனப்பட மாட்டாது. பவுல் புத்தியுள்ள ஆராதனையும் புத்தி இல்லாத ஆராதனையும் வேறுபடுத்தி காண்பிக்கிறார். ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே முதல் 11 அதிகாரங்களில் கடவுளுடைய இரக்கங்களினுடைய பல்வேறு பரிணாமத்தை சொல்லிவிட்டு 12ஆம் அதிகாரத்திலே இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். தேவனுடைய இரக்கங்களை 11 அதிகாரத்திலே பல கோலங்களிலே சொல்லுகிறார். ஏன் 11ஆம் அதிகாரத்திலேயே சொல்லுகிறார் 11:30. அதனால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். எல்லார் மேலும் இரக்கமாயிருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது. அவரிடத்திலே முந்தி ஒன்றை தனக்கு பதில் கிடைக்கும்படி முன்றை ஒன்று கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு இந்த இரக்கங்களை முன்னிட்டு நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று இந்த இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இப்போ மதிகட்டவர்கள் தங்களுடைய சரீரத்தை தேவனுடைய ஆலயமாக கருதாமல் அதை அவலட்சணமாக மாற்றுகிறார்கள். இழிவான ரோகங்களுக்கு அதை ஒப்புக் கொடுக்கிறார்கள். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று அறியாமல் வாழுகிறவர்கள், கடவுள் இல்லை என்று சொல்லி வாழுகிறவர்கள் என்றால் நம்முடைய சரீரத்தை தேவன் தமது ஆலயமாக்க சித்தமாயிருக்கிறார். நீங்களே அந்த ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நாவிலே நாம் கடவுள் இருக்கிறார் என்று அறிக்கிறோம், மத்தையிலே நாம் படித்தது போல. ஆனால் உள்ளத்திலே செயல்பாட்டிலே நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள் என்று சொல்லுகிறோம். the faculties of our body, the activities of the faculties of our body are full of evil and ungodliness. There is no reverence for God. No, the worship is not proper. It is pseudo, false worship. அப்படி முதலாவது கடவுள் இல்லை என்று சொல்லி வாழுகிறவர்கள், கடவுள் இருக்கிறார் என்று சொல்லியும் இல்லாமல் வாழுகிறவர்களுடைய ஆராதனை மாயமாலமான புத்தி இல்லாத, கடவுளுக்கு பிரியமில்லாத ஆராதனை. இயேசு கிறிஸ்து சொன்னார், தம்மை ஆராதிக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தம்மை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கிறார். God expects his worshippers to have such nature and qualities. There are counterfeit worships that are going around in this world, especially among Christendom. முதலாவது கடவுள் இல்லை என்று சொல்லி கடவுள் இருக்கிறார் என்றும் இல்லை என்று முரண்பாடாக வாழுகிற இருதய நாத்திகம் உடையவர்களுடைய முதல் தன்மை, அவருடைய ஆராதனை மாயமாலமான ஆராதனை. உதடுகள் நெருங்குகிறது, இருதயமோ தூரமாக இருக்கிறது. இரண்டாவது 5ஆம் வசனத்திலே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். ஆனால் தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே. கடவுள் இருக்கிறார் என்று சொல்லியும் இல்லாமல் கடவுளை அறியாமல், கடவுளை ருசியாமல், அவருடைய தன்மையை பிரதிபலிக்காமல் வாழுகிறவருடைய இரண்டாவது தன்மை, அவர்கள் பயப்பட வேண்டிய காரியத்திற்கு பயப்படுவது கிடையாது. They do not fear where fear is needed and expected. The result is they fear everything else. தேவையற்ற காரியங்களுக்கு அவர்கள் பயப்படுகிறார்கள். 53ஆம் சங்கீதத்திலேயும் அதை பார்க்கிறோம். 5ஆம் வசனத்திலே, உனக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினனுடைய எலும்புகளை தேவன் சிதறப்பட பண்ணினால் பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள். தேவன் அவர்களை வெறுத்தபடியினால் நீ அவர்களை வெட்கப்படுத்தினாய். பயமில்லாத இடத்திலே பயப்படுகிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கிரேக்க மொழியில் 2 வகையான பயம் சொல்லப்படுகிறது. சேவியல் ஃபியர், ஃபிலியல் ஃபியர். அதாவது எஜமான அடிமைத்தன பயம், மகன் தகப்பனுக்கு பயப்படுகிற பயம்.
சர்வியல் ஃபியர் என்றால் பயத்தோடு, எஜமான அடிமைத்தன பயத்தோடு வருகிற பயம். ஆனால் பிள்ளை தன்னுடைய தகப்பனுக்கு பயப்படுகிறான். அது தகப்பன் மேலே உள்ள மரியாதை நிமித்தம் பயப்படுகிற பயம். ஒரு சிறுவன் பள்ளிக்கூடத்திலே மற்ற பிள்ளைகளோடு சேர்ந்து தவறான காரியங்களில் ஈடுபட மாட்டான், பொய் பேச மாட்டான், மற்றவர்களோடு அவர்கள் செய்கிற தவறுகளோடு சேராமல் தன்னை ஒதுக்கி வைத்திருந்தான். அப்பொழுது அவனுடைய நண்பர்கள் சொன்னார்கள், நாங்களும் அப்படித்தான் இருந்தோம், ஆனால் யோசித்து பாரப்பா, நீ செய்வதெல்லாம் செய், பேசுவதெல்லாம் பேசு, வீட்டுக்கு போகும்போது வாயை கழுவி விடு, உன்னுடைய முகத்தை சுத்தப்படுத்தி விடு, உன்னுடைய உடையை செய்து கொண்டு போனால் அவர்களுக்கு தெரியவா போகிறது, அவர்கள் உன்னை அடிக்கவா போகிறார்கள், உன்னுடைய தகப்பன் உன்னை அடிக்கிறார் என்று பயந்தா நீ எங்களோடு சேராமல் இருக்கிறாயா என்று கேட்டார்கள். அப்பொழுது இந்த தம்பி சொன்னான், என்னுடைய தகப்பனார் அடிப்பார் என்பதற்காக நான் பயப்படவில்லை, அவருடைய அன்பை நான் உதாசீனப்படுத்தி விடுவேனோ என்று பயப்படுகிறேன் என்று சொன்னான். முதல் வகை பயம் பிரம்பை பார்த்து பயப்படுகிற பயம். பிரம்பு தேவைதான். இந்த மற்ற தவறு செய்கிறவர்கள் பெற்றோர் அடிக்க மாட்டார்கள், ஏனென்றால் நீ தவறு செய்கிறாய், ஏமாற்றுகிறாய், கெட்ட வார்த்தை பேசுகிறாய், இதெல்லாம் மறைத்து விட்டு நாம் வீட்டுக்கு போய் ஒழுங்கு பிள்ளை மாதிரி இருந்து விடலாம், பெரிய பிரச்சனை ஒன்றுமில்லை என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இந்த தம்பி சொல்லுகிறான், என்னுடைய தகப்பனுடைய அன்பை நான் உதாசீனப்படுத்துகிறேனோ வேதனைப்படுத்துகிறேனோ என்ற பயத்தினாலே தான் இந்த தவறுகளை செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறான். அடிமைத்தன பயம். கடவுள் இருக்கிறார் என்று சொல்லியும் தங்களுடைய வாழ்க்கையிலே கடவுளை மறுதலிக்கிறவர்களுடைய அடித்தளத்தில் இருக்கக்கூடியது கடவுளுக்கு பயப்பட வேண்டிய பயம் அவருடைய வாழ்க்கையில் இருக்காது. ஆனால் மற்ற எல்லாவற்றுக்கும் பயப்படுவார்கள். ஆனால் பயப்படுகிறோம் என்று சொல்லுவார்களா? நான் பயந்தாங்கள் என்று நெற்றியிலே ஒட்டி கொண்டு திரிவார்களா? இல்லை. அந்த பயத்தினுடைய விளைவு பாவம் செய்வார்கள். பயத்திற்கும் பாவத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஆதாம் கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்படியவில்லை, பாவம் செய்தான், கீழ்ப்படியாமல் போனான் என்று நமக்கு தெரியும். ரோமர் 5 படிக்கிறோம். அந்த பயத்தினாலே, கீழ்ப்படியாதனாலே, பாவம் செய்தபடினாலே ஒளிந்து கொண்டான், பயந்து ஒளிந்து கொண்டான். தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு தன்னை ஒளித்து கொண்டான். பயத்திற்கும் பாவத்திற்கும் பயத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. கடவுளை அறிந்திருக்கிறோம், கடவுள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறார் என்று சொல்லியும் மாறுபாடாக வாழுகிறவர்கள் பயப்படுவார்கள். ஆனால் அந்த பயத்தை அவர்கள் நான் பயப்படுகிறேன் என்று சொல்லி தெரிய மாட்டார்கள். அந்த பயத்தை பாவத்தோடு இணைத்து வாழுவார்கள். மனிதனுக்கு பயந்தால் அதற்கு விரோதமாக என்ன செய்வதென்று திட்டமிடுவார்கள், செயல்படுவார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நிலைமைத்தான் பார்க்கணும். ஏற்கனவே ரோமரிலே படித்தோம், அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தங்களுடைய இருதயத்திலே அவர்கள் பயப்படுகிறார்கள். பிரசங்கியின் புஸ்தகம்தான் சாலமோன் எழுதின எல்லாவற்றுக்குமான கடைசி புஸ்தகம். அந்த கடைசி புஸ்தகத்தினுடைய கடைசி அதிகாரத்தினுடைய கடைசி 2 வசனங்கள். சாலமோன் நமக்கு தெரியும், சர்வஞானி, ஆண்டவர் கொடுத்த ஞானத்தை போல வேறு யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் அவன் தன்னுடைய கடைசி புஸ்தகத்திலே கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தில் என்ன சொல்லுகிறான்? பிரசங்கி 12, 13, 14 காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக அவன் தன்னுடைய கடைசி வரிகளை எழுதுகிறான். தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்குள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். என்ன அருமையான தெளிவான வார்த்தைகள்! கடைசி சாலமோனுடைய கடைசி வரிகள். காரியத்தின் கடைத்தொகை, தேவனுக்கு பயந்து கற்பனைகளை கைக்குள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இது. இன்றைக்கு அதை பற்றி அக்கறை இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ நடைமுறை நாத்திகம் என்பது, இருதய நாத்திகம் என்பது, கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தை தவிர்த்து அடிமைத்தன பயத்தோடு வாழுகிறவர்கள். எல்லா மனிதனுக்கும் பயம் இருக்கிறது. பயமில்லாத மனிதன் யாருமே கிடையாது. மாட மாளிகையாக இருக்கட்டும், கோபுரங்களாக இருக்கட்டும், சாதாரணமான நிலைமையில் இருக்கிறவர்களாகட்டும், பயப்படாத மனுஷன் இல்லை. ஆனால் அந்த பயத்தை எப்படி அவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள் என்றால், பாவத்தை கொண்டு, அநீதியை கொண்டு, துன்மார்க்கத்தை கொண்டு அதை எப்படியாவது ஜமாளித்து கொண்டு வருகிறார்கள். இதுதான் 2வது தன்மை. 3வது சங்கீதம் 14ஆம் சங்கீதம் மற்றும் 53ஆம் சங்கீதத்திலே 6ஆம் வசனத்திலே படிக்கிறோம், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவருடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள்.
கடவுள் இருக்கிறார் என்று சொல்லியும் இல்லாமல் கடவுளுக்கு சம்பந்தமில்லாத வாழ்க்கையை வாழுகிறவர்கள், கடவுள் நியாயம் விசாரிக்கிறாரா, அவர் நியாயம் விசாரிப்பதில்லை என்று சொல்லி தீமை ஜெயிக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இருப்பவர்கள், தீமையை ஜெயிக்கிறது என்று நேரடியாக சொல்ல மாட்டார்கள், தீமை ஜெயிப்பதை அவர்கள் பெருமையாக கருதுவார்கள், அல்லாவிட்டால் அதை ஏற்றுக்கொள்ளுவார்கள். தே எம்ப்ரேஸ் த ட்ரையம்ஃப் ஆஃப் ஈவில். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள். டிஸ்பைசிங் அதர்ஸ் இஸ் த ஃபார்ம் ஆஃப் ப்ராக்டிக்கல் ஏத்தியிசம். கடவுள் இருக்கிறார் என்று சொல்லியும் தங்களுடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய பயமில்லாமல் அவருக்கு சம்பந்தமில்லாமல் வாழுகிறவர்கள் மற்றவர்களை அசட்டை செய்வார்கள். ஆகவே தான் இந்த சமுதாயம் கிறிஸ்தவர்களையும் மற்றவர்களையும் பார்த்து நீங்கள் கோயிலுக்கு போகிறீர்கள், மற்றவர்களை அசட்டை செய்கிறீர்கள், அப்படி என்றால் கடவுள் எப்படி இருக்க முடியும், கடவுள் என்று ஒருவர் இருந்தால் இது நடக்குமா என்று கேள்வி கேட்பதற்கு அது ஏதுவாகிறது. ஐன்ஸ்டீன் மிகப்பெரிய வல்லுனர், அவருக்கு அறிவு அதிகமாக இருந்தது, அவருடைய ஐக்கியூ அதிகமாக இருந்தது என்று சொல்லுவார்கள். எனக்கு கடவுளை பற்றி பிரச்சனையே கிடையாது, எனக்கு கடவுள் நம்பிக்கையும் இல்லை, அதே சமயத்தில் கடவுளை நான் அவரை குறை சொல்லவும் மாட்டேன். ஏனென்றால் இந்த உலகத்திலே தீமை மலிந்து கிடக்கிறபடியினாலே, மனிதன் தீமையை தானாக செய்து கொண்டிருக்கிறபடியினாலே அவரை ஏன் நீங்கள் குற்றப்படுத்துகிறீர்கள், அவரை ஏன் வம்புக்கு இழுக்கிறீர்கள்? அவர் கட்டுப்படுத்த முடியாத நிலைமைக்கு போய்விட்டார், ஆகவே அவரை கடவுள் என்று சொல்ல முடியாது, நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகிறார். இது உண்மைதான். இந்த உலகத்திலே தீமை தொடர்ந்து ஜெயித்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். அநீதி செய்கிறவன் இன்னும் அநீதி செய்கிறான், அசுத்தமாகிறவன் இன்னும் அசுத்தமாகிறான். இது பல ஜனங்கள் மத்தியிலே, குறிப்பாக இன்றைக்கு கடவுளை நம்புகிறவர்கள் நாளைக்கு கடவுள் இல்லை என்று சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பாக மாறுவதற்கு இது ஒரு காரணம். ஏன் தீமை பெருகுகிறது? நல்லவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் எல்லாரும் தண்டிக்கப்படுகிறார்களே, ஜனநாயகம் சீர்கெட்டு உலகம் முழுவதும் சீர்கெட்டு வருகிறது, போர் அபாயங்கள் இருக்கிறது. அப்போ தீமை அதிகமாக ஜெயித்து கொண்டு தானே வருகிறது, வெற்றி பெற்று கொண்டு வருகிறது. அப்படி என்றால் கடவுள் இருக்க முடியாதல்லவா என்று சொல்லி இந்த தீமையினுடைய செயல்பாட்டை மையமாக வைத்து நிறைய பேர் கடவுள் இல்லை என்று வாயிலே சொல்லுகிறார்கள். வாயிலே கடவுள் இல்லை என்று சொல்லி ஜனங்கள் சொல்லுவதற்கு காரணம், கடவுள் இருக்கிறார் என்ற பெயரிலே செய்யப்படுகிற சண்டைகள், விரோதங்கள், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிற நிலைமை. அப்போது வாயிலே கடவுள் இல்லை என்று சொல்லுவதற்கு விதை எங்கிருந்து புறப்படுகிறது என்றால், கடவுள் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு தங்களுடைய விருப்பப்படி மனம் போனபடி வாழுகிறவருடைய வாழ்க்கையினுடைய பாதிப்பு சிலருடைய வார்த்தையின் மூலமாக வெளிப்படுகிறது, கடவுள் இல்லை. ஒருவேளை இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட நெருக்கடியான காலங்களிலே நாம் கடந்து சொல்லுகிறோம். எங்கு பார்த்தாலும் அநீதி பெருகி கொண்டிருக்கிறது, விசுவாசிகள் துன்புறுத்தப்படுகிறார்கள், அச்சுறுத்தப்படுகிறார்கள். உண்மையாய் கடவுளுக்காக வாழுகிறவர்கள் நிச்சயமாக போராடுகிறார்கள். அவர்களை கூட சில சமயத்திலே கடவுள் இருக்கிறாரா என்று கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு வருகிறது. ஆனால் சிலர் அதை விட்டு விலகியே போய் தங்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய மனம் போனபடி வாழுகிறார்கள். நீதியாய் வாழ்ந்த என்ன பிரயோஜனம், உண்மையாய் வாழ்ந்த என்ன பிரயோஜனம், கடவுளுக்கு சாட்சியாய் வாழ்ந்த என்ன பிரயோஜனம், நாம் இப்படி கஷ்டப்படுகிறோமே, பலவீனத்தின் மேல் பலவீனம் அடைகிறோம் என்று நினைக்கிறார்கள். இந்த பின்னணியிலே வேதத்தின் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வது நல்லது. வேதத்தின் சத்தியம் என்ன? ஆசீர்வாதம் என்பது என்ன? ஆசீர்வாதம் என்பது நாம் ஒரு நற்கிரியை செய்யும்போது அதனாலே நமக்கு வருகிற விளைவு அல்ல ஆசீர்வாதம். நற்கிரியை செய்வதே ஆசீர்வாதம். நான் உண்மையாக இருப்பதன் மூலமாக எனக்கு என்ன கிடைக்கும் என்பதல்ல ஆசீர்வாதம். உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக பாதிப்புகள் வரும், ஆபத்துகள் வரும், ஜனங்கள் நம்மை மதிக்க மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உண்மையாக இருப்பதனாலே என்ன கிடைக்கும்? நல்லது கிடைக்கும், நல்லது நடக்கும் என்பதல்ல ஆசீர்வாதம். உண்மையாக இருப்பதே ஆசீர்வாதம். ஆனால் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லியும் தங்களுடைய வாழ்க்கையிலே கடவுளை பிரதிபலிக்காதவருடைய தன்மை என்ன? நான் உண்மையாக இருந்த முயற்சி செய்தேன், உண்மையாக இருந்தார்கள் என்று தெரியவில்லை, உண்மையாக இருக்க முயற்சி செய்தேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை, தீமை தான் பெருகுகிறது, ஆபத்தான் பெருகிறது, ஏன் நான் கடவுளை நம்ப வேண்டும்? என்னுடைய இஷ்டப்படி நான் வாழுகிறேன், கடவுளையும் ஒதுக்கி வைக்க மாட்டேன், அதே சமயத்தில் நான் என்னுடைய இஷ்டப்படி வாழுகிறேன் என்று வாழ ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் கடவுளுடைய வாக்கு தத்தம் என்ன? உலகத்தின் முடிவு பரியந்தும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார்.
உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பாக விசுவாசிகளை பார்த்து, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். அவர் நமக்கு அடைக்கலம், அவர் நம்முடைய பங்கு, அவர் நம்முடைய பாதுகாப்பு. இப்போ மூன்றாவது கடவுள் இருதய நாத்திகம் என்பது தீமையை மிகைப்படுத்தி, தீமையை பார்த்தாலாவிட்டால் தீமையை மிகைப்படுத்தி கடவுள் இல்லாத, கடவுளுக்கு சம்பந்தமில்லாத வார்த்தைகளை பேசுவது, கடவுளுக்கு சம்பந்தமில்லாத வாழ்க்கையை வாழுவது. இறுதியாக இருதய நாத்திகத்தினுடைய நான்காவது பண்பு 7ஆம் வசனத்தில் இருக்கிறது. சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். இது கடவுள் நிரந்தரமாக செய்யப்போகிற நன்மை. அந்த அடிப்படையில் நான்காவது, கடவுள் யார் இருதய நாத்திகம் உடையவர்கள் என்றால், தொடர்ச்சியாக தெய்வ பக்திக்குரிய வாழ்க்கை வாழாதவர்கள், கடவுளை விட்டு தூரமாக இருக்கிறவர்கள். லேக் ஆஃப் கன்சிஸ்டன்சி இஸ் ஈக்குவல் டு தி kind of aspect of ungodliness or atheism in their hearts. Lack of consistency. சில காரியங்களை செய்வார்கள். ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாக்குவார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், மனமகிழ்ச்சியாயிருங்கள். வேதம் திரும்பி திரும்பி சொல்லுகிறது, எப்பொழுதும் நன்றியுடையவர்களாயிருங்கள் என்று. ஆனால் இருதய நாத்திகம் தன்மையுடையவர்கள், அல்லாவிட்டால் those who are atheists in their hearts will lack the consistency in life. Bible says, be thankful unto God always, rejoice in the Lord always. But they don't do that. They cannot do that. That's why they are atheists in their hearts. ஏனென்றால் ஏதாவது பிரச்சனை வந்தால் கடவுளை கேள்வி கேட்பார்கள். நாத்திகர்களும் கடவுளை கேள்வி கேட்பார்கள் தானே. பிரச்சனை வந்தால் ஏன் குழந்தை மருத்துவமனை இருக்கிறது, ஏன் இந்த உலகத்தில் பிரச்சனை இருக்கிறது, ஏன் தீமை இருக்கிறது என்று அவர்களும் கேள்வி கேட்கிறார்கள். பிரச்சனை வரும்போது குறிப்பாக விசுவாசிகளும், ஒருவேளை விசுவாசி என்று சொல்லுகிறவர்களும் கூட தங்களுக்கு பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது மகிழ்ச்சியை தவிர்த்து, சந்தோஷத்தை தவிர்த்து கடவுளை கேள்வி கேட்கும்போது அவர்களும் கடவுள் இல்லை என்று சொல்லி மறுதலிக்கிறவர்களாக மாறுகிறார்களே. ஒரு பியூரட்டன், ஒரு தூய்மைவாதி இப்படி சொல்லியிருக்கிறார், இந்த உலகத்தில் அநேக கடவுள் இல்லை என்று சொல்லுகிற நாத்திகர்கள் இருப்பார்கள், ஆனால் நரகத்தில் ஒருவரும் இருக்க முடியாது. One Puritan beautifully said, on earth there are many atheists, but in hell there is not one. There cannot be any atheists in hell because they will embrace or acknowledge that they deserve such an end. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இருதய நாத்திகம் வார்த்தையிலே சொல்லுகிற நாத்திகத்திற்கு இணையானது, அதைவிட ஆபத்தானது. அதைத்தான் சங்கீதம் 14:53 சொல்லுகிறது. ஏலோகிம் என்பது சர்வத்தையும் சிருஷ்டித்த கர்த்தருக்கு முன்பாக நாம் பயத்துடன் வாழ வேண்டும். அதே போல் யாவே என்று சொல்லக்கூடிய உடன்படிக்கையின் தேவன், உண்மையுள்ள தேவனுக்கு முன்பாக நாமும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த இரண்டு அம்சத்தையும் உடையவர்கள்தான் இருதயத்திலே நாத்திகம் இல்லாத வாழ்க்கை வாழுகிறவர்கள். இருதயத்திலே கடவுள் இருக்கிறார் என்று வாழுகிறவர்கள் நாவிலே அதை சொல்ல மாட்டார்கள், தங்களுடைய வாழ்க்கையில் அதை காண்பிக்க மாட்டார்கள். நம்முடைய சொல்லிலும் நம்முடைய செயலிலும் கடவுள் இருக்கிறார் என்பதை நிரூபிக்க வேண்டும். ஆகவே தான் பவுல் சொல்கிறார், நீங்கள் எதை செய்தாலும் எதை பேசினாலும் கடவுளுடைய மகிமைக்காக செய்யுங்கள். இதுதான் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய கடவுளுடைய அவளை சார்ந்த வாழ்க்கையின் சாரம்சம். ஆனால் நிறைய பேர் இன்றைக்கு உலகத்திலே, குறிப்பாக நம்முடைய நாடுகளில், குறிப்பாக கிறிஸ்தவ சமுதாயத்தில் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி பேசுகிற வார்த்தைகள் இருக்கிறதே அல்லாமல் கடவுளுக்கும் தங்களுக்கும் சம்மந்தமில்லாத வாழ்க்கை வாழுகிறார்கள். ஆனால் கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான்.
யோசுவா 1:8 கர்த்தருடைய வாக்குத்தத்தம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவர்களின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவார். பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஒரு வசனம் எனக்கு அடிக்கடி ஞாபகத்திற்கு வருகிற வசனம் தானியேல் 11:32. தானியேல் 11:32 இப்படி சொல்லுகிறது. இந்த இருதய நாத்திகத்திற்கும் இந்த வசனத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. தானியேல் 11:32 1048 பக்கத்தில் இருக்கிறது. அதனுடைய பின்பகுதி முதல் பகுதியில் வாசிக்கிறோம். உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினால் கள்ளமார்க்கத்தாராக்குவான். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். கடவுளை நாம் எவ்வளவு அறிந்திருக்கிறோம் என்பது நம்முடைய பேச்சிலும் செயலும் காணப்படும். அதற்கு குறைவாகவும் இல்லை, கூடுதலாகவும் இல்லை. நாம் கடவுளை எவ்வளவு அறிந்திருக்கிறோம், ருசித்திருக்கிறோம் என்பது நம்முடைய பேச்சிலே, செயல்பாட்டிலே, ஈவன் சிந்தனையிலே இருக்கும். கடவுளை நம்முடைய இருதயத்திலே பரிசுத்தம் பண்ணுவோம். இருதய நாத்திகத்தை அகற்றி போடுவோம். கர்த்தருடைய மகிமையை தேடுவோம், பின்பற்றுவோம். அவருக்கு சாட்சியாய் வாழ்வோம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றுக்காகவும் தேவனை ஸ்தோத்திரியுங்கள். இதுவே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. கர்த்தர் உங்களுடைய ஆவியாத்ம சரீரத்தை பாதுகாத்து பலப்படுத்தி வழி நடத்துவாராக, ஸ்திரப்படுத்துவாராக. ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, தேவனில்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு தன்னுடைய சரீரத்தை, உடலை கெடுத்து அவபக்தியான காரியங்களை செய்கிறான். தெய்வ பயமில்லை, கடவுளை தேடுகிறவன் இல்லை. ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் வாழும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருதய விருத்த சேதனம் நுனித்தோலின் விருத்த சேதனத்தை காட்டிலும் அவசியம். அதுதான் விருத்த சேதனம் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. கடவுள் இருக்கிறார் என்று சொல்லியும், வேதத்தை படித்தும், பாட்டு பாடியும், காணிக்கை கொடுத்தும், ஆலயத்திற்கு சென்றும் கடவுளுக்கும் தங்களுக்கும் சம்பந்தமில்லாது போல வாழ்க்கை வாழுகிறவர்களை கர்த்தர் தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத பாடத்தை ஆசீர்வாதமாக்கி இதை தங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துகிறவர்களை நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். நம்முடைய கிருபைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய வார்த்தை எங்கள் உள்ளங்களிலே கிரியை செய்யும்படியாக நாங்கள் எங்களை பக்குவப்படுத்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பணிந்து கேட்கிறோம் தூய பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் சித்தமானால் அடுத்த வாரம் நாம் இன்னொரு பாடத்தோடு சந்திப்போம். கர்த்தர் அதுவரையிலே நம்மை வழிநடத்தி பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.